தீர வேணும். நில் மாதவி நில். சில காலமாக நீ என்னை பிரிந்து செல்கிறாயே, எனக்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? குற்றமா? இந்த சுகமான அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு வா. நாம் தனியே ஒரு சுகமான வாழ்க்கையை தொடங்கலாம். மிகமயமான ஒரு குடிசை. மறந்தாயா மாதவி? காவிரி பெருமணியன் மாசாத்துவனின் மகனாக பிறந்து கலை ஆர்வத்தாலும் உன் மயக்கும் பேச்சாலும் என் செல்வங்கள் அனைத்தையும் இழந்து கண்ணுக்கினிய மனைவி கண்ணகியை மறந்து காதகி உன் காதலை என் செல்வம் அனைத்தையும் கொட்டி வாழ்வது இருக்கும் கோவலன். போதும் நிறுத்து. இன்று நீ எனக்கு வழங்கிய அறிவு செல்வத்தை விட நீ தரும் இந்த பொற்காசில் எனக்கு தேவையில்லை. நான் மீண்டும் என் கணியரிடமே செல்கிறேன். அவளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவள் காலடியிலே வந்து சாகிறேன். நீங்கள் எனக்கு செல்வம் மணிமேகலை தவிர மற்ற எல்லா செல்வங்களையும் உங்கள் தந்தையிடமே ஒப்படைக்கிறேன். இனி நீங்கள் இல்லாத இந்த வாழ்வை புத்த துறவியாக வாழ்ந்து கழிப்பேன். என்ன இந்த கோலம்? ஆனால் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லையே. நான் வேண்டுமானால் என் தந்தையிடம் பெற்று வருவா? போதும் கண்ணகி போதும். என்னை மறந்து நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். என்னை விட்டு இன்றே சென்று விடு. இல்லை என்றால் என்னை கொன்று விடு. அத்தான், என்ன இது கொடுமை? தங்களை போற்றி வணங்க வேண்டிய கரங்களால் தங்களை கொல்ல சொல்வதை விட இந்த கரங்களை தாங்களே வெட்டி விடுங்கள் அத்தான். எனக்கு இல்லை. உனக்கு செய்த துரோகத்துக்கு பிராயச்சித்தமாக இந்த காவிரி பூங்கொட்டத்தை விட்டு செல்கிறேன். எனக்கு விடை கொடுக்க. இத்தனை நாள் தங்களை பிரிந்து நான் பட்ட துன்பத்திற்கு விமோசனம் தாருங்கள். என்னையும் தங்களோடு அழைத்து செல்லுங்கள். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும். இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். எனக்கு விடை கொடு. நான் பிரிந்து செல்கிறேன். புறப்படுவோம். நம்மை யாரையும் தெரியாத மதுரை மாநகருக்கு சென்று ஏதேனும் தொழில் செய்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழலாம். வாருங்கள். வா கண்ணகி செல்வோம். பாடும் அரசு இந்த பாவியை பார்க்க மறுப்பது ஏனோ? கருவிழிகள் இரண்டும் என் மீது கனல் வீசுவது ஏனோ? சங்கம் வைத்து தமிழ் எடுத்த பாண்டிய நாட்டில் தமிழ் பேச்சுக்கு என்ன குறை? என்ன இது வஞ்சக புகழ்ச்சி? உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் கூறு. இளம் வயதிலேயே போர்க்களம் புகுந்து சேர மன்னனின் தலையை கொண்ட
செல்வம் அரசு போர்களில் இருந்தே காணாமல் போகிறது. ஆனால் அதை கண்டுபிடித்துக் கொண்டு வர நாட்டின் ஒரு வீரன் கூட இல்லை. கால் சிலம்பை கண்டுபிடிக்க நான் அன்றே ஆணையை பிறப்பித்து விட்டேனே. ஆணை பிறப்பித்து விட்டீர்கள், ஆனால் கால் சிலம்பு இன்னும் வரவில்லையே. பாண்டிய நாட்டு வீரர்கள் எந்த நாட்டு வீரர்கள் தலைத்தவர்கள் யாருக்கு பொழுது சாய்வதற்குள் ராணியின் கால் சிலம்பை கண்டுபிடித்து வர வேண்டும். அதை களவாட கல்வனை கொண்டு வர வேண்டும். மதுரை மண்ணில் பெருவழியின் மாநாட்டின் மகளாக பிறந்தது சுகமாக வாழ்க்கையில் கிடைத்தனி இன்று ஓலை குடிசையில் இந்த அடுப்பின் புகழை வந்து சாவதை பார்க்கும்போது என் மனம் குங்குகிறது. கண்ணகி, எனக்கு உபசமே கிடையாதா? இந்த ஏழ்மை வாழ்க்கையும் ஓலை குடிசையும் என்னை துன்புறுத்தவில்லை. நான் வணங்கும் என் இறைவன் என்னோட கண் கலங்கி பேசும் இந்த வார்த்தைகளே என்னை துன்புறுத்துகின்றன. ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது. கண்ணகி, செல்வ செழிப்பில் பிறந்து பெருமணிகளின் மகளாய் பிறந்து இன்பமயமாய் வாழ்ந்த நீ உன்னை அந்த அளவுக்கு வாழ வைக்க முடியாவிட்டாலும் என் கடின உழைப்பால் என்னால் முயன்ற அளவுக்கு உன்னை நல்லபடியாக பார்த்துக் கொள்வேன். சொல்கிறேன், நாளைப்படியே நடப்பேன். உலகம் அறிந்த உங்களுக்கு ஆணையிட இந்த பேதை பெண் யார்? ஏதோ எனக்கு தோன்றும் யோசனையை சொல்கிறேன். சொல் கண்ணகி, மறக்காமல் சொல். நீங்கள் ஏன் உங்கள் குலத்தொழிலான பொருள் வணிகம் செய்யக்கூடாது? நானும் தங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன். நிச்சயம் செய்யலாம் கண்ணகி, ஆனால் அதற்கு பெரும்பொருள் தேவைப்படுது. அவ்வளவு பொருளுக்கு நாம் எங்கே செல்வது? இதோ என் காற்சிலம்பு, இதை விற்று பொருள் பெறலாமே. இந்த சிலம்பிற்கு பெரும் பொருள் தரும் பொற்கொள்ளர்கள் மதுரை மாநகரில் நிச்சயம் இருப்பார்கள். உன் தாய் வீட்டு சீதனமாக உன்னிடம் எஞ்சிருக்கும் கடைசி பொருள் இந்த காற்றல்தான். அதையும் கொண்டு பொருள் கொண்டு அதன் மூலமாக பொருள் செய்வதற்கு என் மனம் ஒப்பவில்லை. கண்ணகி, என்னை மன்னித்து விடு. நீங்கள் பெரும் வணிகரான பின் இதை விட விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி தர மாட்டீர்களா? நிச்சயமாக வாங்கி தருவேன். பின்னர் என்ன யோசனை? அரசியல் கால் சிலம்பு நான் பழுது பார்த்து விட்டு என் பெட்டகத்திலே பூட்டி விட்டேன். திறந்து பார்க்கும்போது ஒரு சிலம்பு மட்டும் தான். என் சேவர்கள் அனைவரையும் நான் விசாரித்து பார்த்தேன். ஆனால் அவர்கள் யாரும் எடுக்கவில்லை. நீ கூறியதை நம்புகிறோம். பொய் கூறினால் அரசவை என்ன தண்டனை என்று நினைவிருக்கிறதா? கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக அரசவையில் கூறும். நிச்சயமா நீங்க செல்லலாம். ஐயா, வெளியே வரலாமா? ஐயா, அரண்மனை பொற்கொள்ளரை பார்க்க வேண்டும் என்றேன். நானே இந்த அரண்மனை பொற்கொள்ளர். என்னை தேடி வந்த காரணம் என் மனைவி கண்ணகியின் காய்ச்சலும் இதை வைத்து சில பொருள் பெற்று அதன் மூலம் வணிகம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறேன். இதற்கு தங்களால் பொருள் ஈட்டி தர முடியுமா? என்ன ஐயா யோசிக்க கொண்டிருக்கிறீர்கள்? நான் வணிகம் செய்வதற்கு போதுமான பொருள் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஐயா. ரொம்ப அழகான கலைப்படம். நம் நாட்டு அரசு இந்த மாதிரி கலைப்படத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவர் இந்த பொருசுக்கு நீ எதிர்பார்த்ததை விட அளவுக்கு பரிசு கொடுக்கிறார். என் மனைவி கண்ணகி காய்ச்சல் என்பது நானே இதை விற்க கொண்டு வந்தேன்.
கல்வன் இவர்தான் கல்வன். அரசின் கால் சிலம்பை திருடி இவர்தான் கல்வன். முடியும் வெளிவனே. நான் கல்வனா? இல்லை, விடுதலை. நான் நிரபராதி. என்னை விடுங்கள். திருடினவன் நான், மாட்டிக்கொண்டவன் அவன். சரி. சரி. அடுத்த காட்சி அரசவை. பாண்டிய மன்னா, மன்னித்திருங்கள் மன்னா, எவ்வளவோ தடைகள் இந்த பெண் உள்ளே புகுந்து விட்டார். நீர் ஒழுகும் கண்களோடு என் முன் வந்து நிற்கும் நீ யார்? ஆராயாத நீதி வழங்கிய நெடுஞ்செழிய பாண்டியனே கேள். புறாவின் துன்பம் போக்கிய சிவி மன்னனும் தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவிற்கு நீதி வழங்க தன் மகனையே தேர்காலில் பலி கொடுத்த மனுநீதி சோழனும் வாழ்ந்த பூம்புகார் நகரமே நான் பிறந்த ஊர். அப்பூம்புகார் நகரத்திலே பலியில்லா புகழ்மிக்க மாசாத்துவான் மகனை மணந்தேன். வீரனரை மறந்த மன்னனே, ஊழ்வினை பயனால் வாழ வழி தேடி நின் மதுரை மாநகருக்கு வந்து என் காற்சிலம்பை விற்க முயன்ற போது உன்னால் கொல்லப்பட்ட கோமலன் மனைவி நான். கண்ணகி எனக்கு பெயர். ஓ, கோவலனின் மனைவியா? காய்ச்சல் களவாடியவனை கொள்வது அறநெறி. ஆராயாமல் நீதி வழங்குவதா அறநெறி? உன் கணவன் காய்ச்சலை களவாண்ட போது கையும் களவுமாக பிடிபட்டார். அதிகட்ட மன்னனே, அவர் விற்க முயன்றது என் கால் சிலம்பு. நிரூபிக்க முடியுமா? ஏன் முடியாது? என் கால் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது. அரசின் காய்ச்சல் முத்து பரல்களை கொண்டது. என் கணவனிடம் கைப்பற்றிய கால் சிலம்பு எங்கே? எங்கே அந்த காய்ச்சல்? பார்த்தாயா? மாணிக்க பரல்கள். என் கணவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விட்டேன். ஆராயாமல் நீதி வழங்கிய நெடுந்தழை பாடினால் எனக்கு இந்த வீரவாள் எதற்கு? இந்த மணிமுடி எதற்கு? பாண்டிய குலத்துக்கு பெரும்படியாக பிறந்த எனக்கு இந்த உயிர் எதற்கு? இந்த உயிர் பிரிந்து போகட்டும், இந்த உயிர் பிரிந்து போகட்டும். கணவனை இழந்து என் மனம் கனலாய் கொதிப்பதைப் போல் இந்த மதுரை மாநகர் கொழுந்து விட்டு எரியட்டும். மறுவாழ்வு தேடி மதுரைக்கு வந்த என் வாழ்க்கை மணலாக்கி போனதைப் போல் இந்த மதுரை மண்ணோடு மண்ணாகி சரி.